திருவள்ளூர்ல ஒரு மாணவி மீது நடத்தப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை, அதுல குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அதை அதிமுக பொதுச் செயலாளரும் குறிப்பிட்டு பிரச்சாரம் செய்தார். இப்ப இந்த மாதிரி விஷயத்த எப்படி பாக்குறது? கழுகு மேல போஸ்ட் அடிச்சு ஒட்ட சொல்லுங்க. அந்த குற்றவாளி போட்டோவை பழைய இந்த இந்தியன் இங்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இங்க்ல போட்டோ வரைஞ்சு கழுது மேல 2 பக்கமும் ஒட்டி ஊருக்கு அனுப்பிச்சு தண்டோரா போட்டு, இந்த குற்றவாளியை ஏங்க நான் கேக்குறேன், ஒரு இதுக்கு என்னங்கிறீங்க, ஸ்காட்லாண்டுக்கு இணையான போலீஸ், அந்த வார்த்தையை கேட்டா சிரிப்பு வரலைங்க. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு போலீஸ்ல நடக்கிற அட்டூழியம், போலீஸ் அதிகாரி டிஎஸ்பி சுந்தரேசனே எப்படி எல்லாம் புலம்புனார் அப்படிங்கிறது தெரியும். சாதாரண மக்கள் எப்படி இந்த ஆட்சியில அவலப்படுறாங்க. 24 பேரை அபிஷியலா கேஸ் போட்டு லாக்அப்ல கொண்டு போய் வச்சு படுகொலை பண்ண இந்த அரசாங்கம் 25வது ஆளை போலீஸ் சீருடையில கடத்திக்கிட்டு போய் ஒருத்தரை அடிச்சு கொண்ட அட்டூழியம் நடக்குது. நேரா அரசு அலுவலர்கள் ஆபீஸுக்குள்ளேயே பூந்து வெட்டி கொள்றான். மாணவர்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கயிறு கட்டிக்கிட்டு அவங்களுள்ள சாதி வேற்றுமையில வெட்டி கொள்றான். உண்மையான சமூக ஆர்வலர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தாக்கப்படுறாங்க. ஐயோ, கருணாநிதியோட பாதுகாப்பு அதிகாரியா இருந்தேன், என்னையே கொல்ல போறாங்கன்னு ஒரு போலீஸ்காரர் வீடியோ விட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வெட்டி ரோட்ல ஒரு ஷோ காட்டுற மாதிரி போட்டு போற திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க.